பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் 2 ராஜாக்கள் 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியினால் எனக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றாள். ஒரு அருமையான வசனம். எலிசா வேற எதுவுமே கேட்கல, உன்கிட்ட இருக்கிற அந்த வல்லமை ரெட்டத்தனையா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு அது வேணும் இது வேணும். நம்ம லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். ஆனால் எலிசாவோட லிஸ்ட்டை பார்த்தீங்களா? உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமை எனக்கு ரெட்டத்தனையாக வேணும். எவ்வளோ ஒரு யானமாய் கேட்டார். நம்மளோட உலகத்தில் எல்லாம் நமக்கு தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானது ஆண்டவர் அதில் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். இவன் எதுவுமே கேட்காம அவனுடைய ஆவியை ரெட்டத்தனையாய் கேட்குறானே அப்படின்னு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை கேட்குறவங்களா இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாவற்றும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கறது எதற்காகனா, எங்கள் தேவைகளுக்காக பார்க்கல. உம்மிட்ட இந்த வல்லமை, உண்மைக்கு ஊழியம் செய்ய, உமக்கு பிரியமாய் வாழ, உம்மோட ஐக்கியமாய் வாழ, அதுதான் எங்களுக்கு வேணும். வேற எதுவும் வேணான்னு கேட்போமா? ஆண்டவரே, நாங்கள் கண்களை மூடி உண்மையாய் கேட்கிறோம். உண்மையாய் கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கதே. நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹேவ் a nice day. Thank you.